வணக்கம் மக்களே. வணக்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் இப்போ நைஸ் இயர்ஸ். ஸோ நல்ல ஒரு எக்ஸைட்டிங் கான்டெஸ்டாக இருக்கும். 300 நிறைய பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பேட்டிங் பவர் ஹவுஸ், ரெண்டு பேருமே பேட்டிங் பவர் ஹவுஸ் தான். ஸோ எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் ஜஸ்ட்னோ இப்போ தான் முடிஞ்சது. ஸோ எல்லாருமே நான் அண்ட் மேடி வந்து எஸ்ஆர்ஹெச்காக கொஞ்சம் எட்ஜ் கொடுத்துருந்தோம். அண்ட் கிறிஷ் வந்து எல்எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்ஜ் கொடுத்துருந்தோம். அண்ட் ஆப்வியஸாக எல்எஸ்சி தான் ஜெயிச்சது. And they come up with better plans, strategies. And டாஸ் ஜெயிக்கும் போதே பண்ணிட்டு சொன்னது செம்ம கான்ஃபிடென்ட்டாக சொன்னோம். ஸோ ஏன் என்னாச்சு ஃபீல்டிங் எடுக்கிறீன்னு சொல்லும்போது, இல்லை வி ட்ரஸ்ட் வாட் வி டூ அண்ட் அவங்க எவ்வளோ அடித்தாலும் நான் எங்களால் அடிக்க முடியும் அப்படின்னு செம்ம கான்ஃபிடென்ட்டாக சொன்னோம். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து டீம் மேனேஜர் பில்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது கிரிஷ். ஸோ ஆக்சுவலாக அவன் ப்ரொடிக்ஷனும் கரெக்டாக இருந்தது. எவ்வளோ 60-40 சொன்னியோ? 60 70-30 சொன்னேன். 70-30 சொன்னான். எல்எஸ்சி 70-30 வந்து எஸ்ஆர்எஸ். ஸோ நான் உன்கிட்ட ஆரம்பிக்கிறேன்ப்பா, சொல்லு. எப்படி உன்னோட ப்ரொடக்ஷன்? அதுதான். நூத்துல ஒரு ப்ரொடக்ஷன் கரெக்டாக வந்துச்சு, அது எப்படின்னு சொல்லு. இல்ல நான் போன மேட்ச் எஸ்ஆர்எச் ஜெயிக்கும் போது என்ன சொன்னேன், இந்த கிரவுண்ட்ல மினிமம் 250 வேணும். 250 அடிச்சா கூட திருப்பி அடிப்பாங்க. இன்னைக்கு அதே தான். இன்னைக்கு அவங்க 240 அடிச்சிருந்தா கூட திருப்பி அடிச்சிருப்பாங்க. எல்எஸ்ஜி 16 ஓவர்லயே முடிச்சிட்டாங்க. அடுத்த 4 ஓவர்ல 40 ரன் அடிக்க முடியாதா? அடிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்க, நான் சொன்னது, அவங்க இந்த கிரவுண்ட்ல அவங்க மாட்டிக்க தான் போறாங்க. 7 மேட்ச்ல அவங்க 3 மேட்ச் 250 அடிப்பாங்க. மிச்சம் 3 மேட்ச் எல்லா மேட்ச் 250 அடிக்க முடியாது. மிச்சம் 4 மேட்ச் மாட்டிக்குவாங்க. அதுதான் நான் சொன்னது எஸ்ஆர்எச்சுக்கு. அதே மாதிரி வெளியே போயும் இதே மாதிரி சுத்திட்டு இருந்தாங்கன்னா கஷ்டம். இன்னைக்கு வந்துட்டு எல்லா பாலும் சுத்தி சுத்தி 6 போனதால அந்த 190 வந்துச்சு. பிளஸ் நிக்கலஸ் புரான் ஒரு கேட்ச் விட்டான் ஹெட்டுக்கு. அது எல்லாத்தையுமே கரெக்டா பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 190 இல்ல, ஒரு 160 தான் வந்திருக்கும். 30 ரன் இன்னும் ஷார்ட் ஆயிருக்கும். பிளஸ் எல்எஸ்ஜி வந்துட்டு நான் சொன்னேன், லார்டு வந்துட்டு கன்ஃபார்மா இன்னைக்கு நல்லா பண்ணுவாரு. லார்ட போட வைங்க. அவரு கரெக்டா அந்த அதே மாதிரி ஆவேஷ்கான ஓப்பனிங்ல போட வைக்கணும். ஆவேஷ்கான டெத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஆவேஷ்கான அடிப்பாங்க ஓப்பனிங் போட்டா. பேசாம ஒரு சைடு ஸ்பின்னே மார்க்லாமே போட வச்சிருக்கலாம். இல்ல பிரின்ஸ் யாதவ் நல்லா போட்டான் இன்னைக்கு, சூப்பரா போட்டான். அவன் போன மேட்ச் ஏன் போட்டான். நல்ல யாக்கர் வச்சிருக்கான், நல்லா போடுறான், சூப்பரா போடுறான். அதனால வந்துட்டு ஒரு நல்ல இதுதான் அவங்க இருக்கிற ரிசோர்ஸை. ஸோ நான் சொன்னது, அவங்க இருக்கிற ரிசோர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டான் பண்ணிட்டு. இன்னைக்கு கேப்டன்சி மிஸ்டேக் பெருசாக எதுவும் பண்ணல. கரெக்டாக ரொட்டேட் பண்ணி பவுலர்ஸை கொண்டு வந்து கரெக்டாக முடிச்சிட்டான். நான் தான் சொன்னேன், நிக்கலஸ் புரானுக்கு இவங்க வந்துட்டு நல்லா குத்தி குத்தி பேக் ஆஃப் லென்த்தாக போடுவாங்க, அவன் குழந்துருவான்னு பேக் ஆஃப் லென்த் போட்டா. அதே தான் நான் சொன்னதும், அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது தான். அவங்க அந்த இடத்துல வச்சு அவங்களே செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னது, யாரையோ அடிச்ச ரவுடியானவங்க இல்ல, அடிச்ச எல்லா 10 பேருமே ரவுடிதான்ற மாதிரி சார்துல் தாக்கூர் எடுத்த எல்லா விக்கெட்டுமே பெரிய பெரிய விக்கெட்டு. அதனால வந்துட்டு கரெக்டா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி பால் போட்டான். அபிஷேக் சர்மாவுக்கு பவுன்சர் போட்டான், இவனுக்கு வந்துட்டு ஃபுல் லென்த் போட்டான். அதனால செம்ம பிளானிங்கு. எல்லாமே ஜாகிர் கான் உட்காந்து பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் போன மேட்ச் முடிஞ்ச உடனே, அவங்க பவுலிங் கோச். அதனால எக்ஸலண்ட் எக்ஸிகியூஷன். அதுதான் நம்ம ரிசல்ட்டா பார்ப்போம். சூப்பர். ஆக்சுவலா இதுல என்னன்னா, நம்ம வந்து நிறைய கிரெடிட்ஸ் கொடுக்கணும் ஜாகிர் கான் பவுலிங் கோச் அண்ட் ஆல்சோ அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பும்ரா, ஷமி, ஹர்ஷ்தீப். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளேயர்ஸை வச்சு ஒரு கோச் வந்து சொல்லிட்டு போயிடலாம், இது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா அவனோட கேம் ஆடிட்டு போயிடுவான். அதுல இருந்து அவன் எக்ஸிக்யூட் பண்ணிடுவான். பட் ஒரு ஒரு லீக்லே ஆடாத, ஒரு ஒரு லோக்கல் இண்டோர்ல இந்த டோர்னமெண்ட் ஆடாத கொஞ்சம் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு இவ்வளோ பெரிய கடப்பாறை சைடுக்கு எதிராக ஒரு வியூகம் அமைச்சு செமையா ஸ்ட்ராட்டஜி பண்ணி அந்த எக்ஸிகியூஷனும் பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் கோச் நீ என்ன வேணா சொல்லலாம், இப்படி பண்ணியிருப்பா பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நீ உள்ள கிரவுண்டுக்கு வந்தீங்கன்னா கோச் உனக்கு கைட் பண்ண முடியாது. எதுவுமே கிடையாது. நீ பால் உன் கையில இருக்கு, நீ அந்த பிளானுக்கு நீ எக்ஸிக்யூட் பண்ணணும். அது எண்டாவது உன் கையில தான் இருக்கு. அதனால ரெண்டு பேருக்குமே செம 100 மார்க்ஸ் கொடுக்கலாம் என்ன கேட்டா. அண்ட் ஆல்சோ இவங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம ரொம்ப சூப்பரா போட்டாங்க. ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ் வித் பிரின்ஸ். அண்ட் ஷரத் தாக்கர் ஓகே தான், எப்பயுமே நல்லா போடுவாரு. அந்த நக்கல் பால் எல்லாமே முன்னாடி சீசன் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் 2 சீசன் கொஞ்சம் பெருசா பவுலிங்ல எதுவுமே இம்பாக்ட் இல்லாதனாலதான் இந்த தடவை இன்சோல்டா போனாரு. பட் அவர் நல்ல பிளேயர் தான். அவரோட கேப்பபிலிட்டி வைஸ் வந்து நம்ம எப்பயுமே சந்தேகப்பட முடியாது. ஏன்னா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணியிருந்தாரு, இங்கிலாந்துல ஒரு 5 எடுத்திருக்காரு, ஆஸ்திரேலியா நிறைய தடவை இக்கட்டான சூழ்நிலையில ஒரு நிதிஷ்குமார் இப்ப எப்படி அடிச்சாங்களோ போன தடவை அந்த சீரீஸ்ல வந்து நிறைய அடிச்சு கொடுத்தாங்க. ஆனா அவனோட எபிலிட்டி பத்தி கொஸ்டினே கிடையாது. பட் இந்த திக்வேஷ் அப்புறம் பிரின்ஸ் இவங்களெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் செம்ம எக்ஸ்ட்ராடனரி. அண்ட் இந்த டீம்ல வச்சாதான் நீ சொன்ன மாதிரி லிமிடெட் ரிசோர்ஸ்ல
அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை வாங்கி சூப்பராக எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க அந்த டேலண்ட்டை. ஸோ அதுக்கு வந்து 100 மார்க்ஸ். அண்ட் அந்த பண்ட்டோட அந்த அப்ரோச்சுமே அந்த டாஸ்லேயே எனக்கு செம்ம இம்ப்ரெஸ்டாக இருந்தது பண்ட்டோட. ஏன்னா ஒரு நீ சொன்ன ஒரு பெரிய டீம் அவங்க இடம், அதெல்லாம் போன மேட்ச்சே மரணடி அடிச்சிருந்தாங்க ஆறார. அந்த ஒரு பதட்டமே இல்லாமல் நான் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஆட போகிறேன், நீ பேட்டிங் ஆனாலும் நான் ஒன்று வந்து ஏன்னா எல்லாம் நம்மளே பேசியிருந்தோம், நீ ஏன்டா ஈவினிங் மேட்ச் வந்து பராக் வந்து திட்டிட்டு இருந்தோம், எதுக்கு நீ பேட்டிங் அவங்கள ஆட விட்ட, 300 அடிச்சிருவான் அப்படின்னு. பட் திரும்பவும் அதே தப்பு, இன்னைக்கு அவன் 300 அடிச்சிருந்தான்னா அந்த கிரிட்டிசிசம் பண்ட்டு மேல இருந்திருக்கும். ஆனா அந்த வந்து அவனோட ப்ளஸ் பாயிண்டை எடுத்துட்டு சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அந்த விதத்துல வந்து 100 மார்க்ஸ். சொல்லு. இல்ல அவங்க 300 அடிக்க முடியாது. அவங்க சும்மா நீங்க மீம் போடுறதுக்கும் இல்ல இதுக்கும் இல்லடா தான் யூஸ் ஆகுமே அடிப்பாங்க. தவிர. இல்ல நான் அடிக்க மாட்டான்னு இல்ல சொல்ல இல்ல முடியாது. நான் சொல்றதுக்கு இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அடிக்கலாம். நீ 10 மேட்ச் மீம் போட்டு ஒரு மேட்ச் அடிக்கலாம். அதுக்குள்ள நீங்க நான் அதான் சொல்றேன், எல்லா மேட்சும் இன்னும் இன்னும் 5 மேட்ச் இருக்கு அவங்களுக்கு. நான் சொல்றேன் பாரு, அவங்க அதே கிரவுண்ட்ல இன்னும் 3 மேட்ச் தோப்பாங்க, 2 மேட்ச் ஜெயிப்பாங்க, இன்னும் 3 மேட்ச் தோப்பாங்க அதே கிரவுண்ட்ல. எல்லா மேட்ச்ல நீ சுத்திக்கிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது. இங்கிலாந்து மாதிரி தான், சுத்திக்கிட்டே இருந்தா நீ எல்லாம் ஒரு நாள்ல 3 மேட்ச் 2 மேட்ச் மாட்டிக்குவ, 2 மேட்ச் ஜெயிப்ப, 2 மேட்ச் மாட்டிக்குவ, முக்கியமான 2 மேட்ச் தோத்திக்குவ. வெளியே போய் நீ சென்னையில வந்து இப்படி சுத்த முடியாது. வேற ஏதாவது இன்னொரு கிரவுண்ட் லக்னோல போய்லாம் நீ இன்னொரு நாள் இப்படி சுத்த முடியாது, மாட்டிக்குவீங்க. இன்னைக்கு அதே முல்லன்பூர் மாதிரி கவுஹாட்டி எல்லாமே அப்படிதான். அங்கெல்லாம் மாட்டிக்குவீங்க நீங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க அன்னைக்கு நான் சொன்னதுக்கு வந்துட்டு நீங்க கடப்பார கடப்பாரன்னு நீங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 மேட்ச் ஒர்க் அவுட் ஆகும், எல்லா மேட்சும் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது கரெக்ட் எஸ்ஆர்ஹெச்க்கு. தான். இல்ல இல்ல கரெக்ட் தான், நீ சொன்ன 50-50 தான். எல்லா மேட்சும் அடிக்க முடியாது. பட் ஆனா அந்த 300 அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் ஸ்கோரை வந்து மீட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி இந்த டீமுக்கு இருக்கு, அப்படிதான் நாங்க சொல்றோம். மற்றபடி எல்லா மேட்சுமே யாராலுமே அடிக்க முடியாது. பட் ஆனா அடிச்சா இந்த டீம் அடிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தரோட வீக்னஸ் கரெக்டா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லா எல்லா டீமும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால இதை வந்து கரெக்டா அவங்க நிதிஷ்குமார் ரெட்டியை வந்துட்டு அடிக்கவே விடல. அவனை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தான் அவன் அவுட் ஆனான். அவனை கரெக்டா பிடிச்சிட்டாங்க நிதிஷ்குமார் ரெட்டியை. கிளாஸ் என்ன அந்த அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆனா. பட் ஹெட்டையும் அதே மாதிரி தான், ஹெட்டும் கேட்ச் மிஸ் அவன் கரெக்டா எக்கச்சக்க கொண்டு வந்தான் ரவி சான்சஸ், கிருஷ்ணாய. ரன் அவுட்டு கேட்ச், எக்கச்சக்க சான்சஸ். எனக்கு கேட்டா ஆமா. அந்த கிளாஸனோட விக்கெட் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிறிஸ். ஏன்னா என்கேஆர் வந்து நீ சொல்ற மாதிரி ரொம்ப தடவிட்டு இருந்தான், ரன்ன பால் தான் ஆடிட்டு இருந்தான். ஆனா அந்த சைடு கிளாஸன் வந்து உன்னை சூப்பரா ஒரு ஒரு ஓவருக்கு 6 அடிச்சு அடிச்சு அந்த ரன் ரேட்டை 10.10லேயே வச்சு கொண்டு போனான். ஏன்னா இப்ப கிளாஸன் மாதிரி அந்த இடத்துல வேற யாராவது வந்திருந்தாங்கன்னா, இந்த மாதிரி 2 பேர் தடவி இருந்தாங்கன்னா அந்த ரன் ரேட்டே வந்திருக்காது, 8 இல்ல 7 ரன் நிப்பாட்டி இருப்பாங்க. ஆனா கிளாஸ் வந்து சூப்பரா ஆடிட்டு இருந்தான். அன்பார்ச்சுனேட்லி அந்த விக்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சுங்கிறது என்னோட இது. இல்லைனா 200 அடிச்சிருப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு டீசெண்டாக 210 205 அந்த ரேஞ்சுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா கடைசியில் ஒரு கம்மின்ஸ் வந்து ஹர்ஷல் பட்டேல்லாம் வந்து மாதிரி தடவி அந்த லாஸ்ட் 2 ஓவர்லாம் வேஸ்ட் தான். அப்போ ஏதாவது செட் பேட்ஸ்மேன் இருந்தாங்கன்னா நல்லா போயிருந்துருக்கலாம். நான் சொன்னதான் வழக்கம் போல ஹர்ஷல் பட்டேல் இன்னைக்கு ஒரு ஃபுல் டாஸ் போட்டு விக்கெட் எடுத்தான். அதுவும் கிட்டத்தட்ட பீமர் அதை போட்டு ஒரு விக்கெட். இல்ல இல்ல அது ஆக்சுவலா அவன் 10. வந்ததே ஓவர் முடிஞ்சிச்சுரா, 7 ஓவர் 100 போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஸ்கோர் போர்டும் கிடையாது, ஒன்றும் இல்லை, ரன்னும் இல்லை பெருசா. குறை அதேதான் சொல்லவும் முடியாது. அவங்களுக்கு இது பேக் ஃபயர் தான் ஆக போகுது. அவங்க எல்லா மேட்சும் 250 ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா 250 அடிக்கணும், அடிச்சே ஆகணும். அப்படின்னாதான் அவங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் இந்த கிரவுண்ட்ல. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கே ஆப்போசிட்டா போக போகுது. இவ்வளோ பிச்சை வந்துட்டு இதா போட்டீங்கன்னா உங்க பேட்ஸ்மேனுக்கு மட்டும் அடிக்க தெரியும் இல்ல, எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ஆமா அடிக்க ஆமா எல்லா தெரியும். பேட்ஸ்மேனும் உங்க அடிப்பாங்க. பேட்ஸ்மேன் உங்க பேட்ஸ்மேன் வந்துட்டு அடிக்க உங்களுக்கு மட்டும் தான் அடிக்க தெரியும் கிடையாது. உங்க நிக்கலஸ் புரான் காட்டினான்ல, உங்களை விட சூப்பரா அடிச்சான் நிக்கலஸ் புரான். அதுதான் மிச்சல் மார்க் சூப்பரா அடிப்பான். இது இல்லாம ஏன் ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸே இங்க வந்து அடிப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் பிச்சு கொடுத்தீங்கன்னா. அதுதான் சொல்றேன், உங்க இதே உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் போகும். அதுவும் நீங்க 250 கொடுத்துட்டு நல்ல பவுலிங் வச்சிருந்தா பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்கிறது காமெடியான பவுலிங் தான். ஆடம் சாம்பாவெல்லாம் பொழந்துட்டான். நீங்க ஸ்பின்னர்ஸே போட முடியாது நிக்கலஸ் புரானுக்கு, யாரை வச்சு போடுவ நீ? அபிஷேக் சர்மா போட விடுவாங்களா யாராவது நிக்கலஸ் புரானுக்கு? ஃபர்ஸ்ட் ஓவர் பொழைச்சிட்டான், அதுதான். அதான் திரும்ப 6 ஓவர் கொடுத்தான், 6 5 ஓவர் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. ஓவர் ஆடினது 2 ரைட் ஹேண்டர்ஸ். வேற நிக்கலஸ் புரான் எப்படி போட கொடுப்பாங்க அந்த இடத்துல? நீ அழகா மார்ஸ் சிங்கிள் எடுத்து கொடுத்துட்டு இங்கிட்டு வந்துட்டான், பொழந்துட்டான் நிக்கலஸ் புரான். ஆடம் சாம்பா அப்படிதான், வேற வழியே கிடையாது. அவங்களுக்கு கேட்கறது அந்த 2 ஸ்பின்னர்ஸ் தான், அவன் போட வச்சுதான் ஆகணும். அதே மாதிரிதான் இப்போ ஒரு சென்னை போறாங்கன்னா சிவம் தூபேவும் சச்சின் ரவீந்திராவும் 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. நீ யாரை வச்சு போடுவ? ஆஃப் ஸ்பின்னரே கிடையாது. ஒன்னு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, வெளியே இருக்கிற ராகுல் சகர் தான். உங்ககிட்டயும் பவுலிங் வீக் தான். அதனால வந்துட்டு நீங்க பேட்டிங் ட்ராக் எவ்வளவு வச்சாலும் திரும்பி அடிப்பாங்க. அதுதான் நான் சொல்றேன். அடிப்பாங்க, அது கண்டிப்பா உண்டு. அண்ட் ஆல்சோ அந்த எனக்கு என்ன அந்த பியூட்டி ஆஃப் தி ஷார்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா,
முகமது ஷமி சீம்ல புடிச்சு போட்டுட்டு இருக்கான். மிச்சு மாஷ் பாத்தியா அப்படியே த்ரூ ஸ்ட்ரைட்ல அடிச்சான் பாரு அந்த சைட் ஸ்கிரீன்ல ஆமா. 2 6 அப்படியே நேரா சல்லு சல்லுன்னு அடிச்சான். செம்மையா இருந்துச்சு பாக்குறதுக்கே, சூப்பரா இருந்துச்சு. அதுதான் இந்த அதுதான் இந்த கிரவுண்டு. நீ டவுன் தி அப்படியே ஆன் தி ரைஸ்ல அடிக்கலாம் இந்த பால்ல. ம். ஸ்ட்ரெயிட்டா ஒரு பேட்டுக்கு கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் கரெக்டான பவுன்ஸ்ல வரும். அதுதான் நீங்க மாட்டிக்கிறீங்கன்னு சொல்றேன். உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் யோசிச்சு போடுற பவுலர் வேணும். அது வந்துட்டு ஷமி பழைய ஷமி கிடையாது. நீ இது ஷமி. பண்ணலன்னா இப்போ ஆமா. ம். நான் தான் ஃபர்ஸ்ட் இதிலே சொல்லிட்டேன்ல, ஷமி பழைய ஷமி கிடையாது. மினிமம் 45 ரன் கொடுத்துருவான். கம்மின்ஸ் 2 விக்கெட் எடுப்பான், அவனும் 40 ரன் கொடுத்துருவான். வேற யார் இருக்கா சொல்லு அவங்க இதுல. அர்ஷல் பட்டேல் 2 விக்கெட் எடுப்பான், அவனும் 40 ரன் கொடுத்துருவான். மிச்சம் 2 ஸ்பின்னர்ஸ 100 ரன் அடிச்சிருவாங்க அவங்க பொருள் அவங்கள. அவங்க இருக்க ஸ்பின்னர்ஸ் ஆடம் சாம்பாவை நீ ஒரு சைடு ஆடம் சாம்பா நல்லா போட்டாலும் இன்னொரு சைடு யாரு போடுவா உங்களுக்கு? ஆடம் சாம்பா நல்ல பவுலர் தான். பட் ஆனா அபிஷேக் சர்மாலாம் ஃபில்லர் தான். ஒரு ஓவர் கடை நல்ல உனக்கு 3 ரன் கிடைச்சது சிமர்ஜித் சிங் என்கிட்ட எல்லாம் லக்கி. புடிங்கி புடிங்கி அடிச்சானுங்க ம். பால. சிமர்ஜித் சிங் எல்லாம் பொழந்துட்டான் நிக்கலஸ் போறான். சிமர்ஜித் சிங் எல்லாம் அதுதான் சொல்றேன். பேக் ஃபயர் சிமர்ஜித் தான் வந்து அவங்களுக்கு. ஒரு மாதிரி ஹிட் த ஹார்ட் டெக் பவுலரா. பூரனுக்கு போய் நீ ஹிட் த அதெல்லாம் ஹார்ட்லாம் இந்த போட்டினா இந்த எப்படி போகும்? இந்த பிச்சில் இந்த பிச்சில் நிக்கலஸ் புரானுக்கு இல்ல, யாருக்கு போட்டாலும் அடிக்கதான் செய்வானுங்க அந்த அந்த ம். ரேஞ்சில போட்டா. கொஞ்சம் மாத்தி போடணும், இது போடணும், அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. பிளஸ் இவங்க மாட்டிக்கு தான் போறாங்க. அது நான் ஃபர்ஸ்டே எனக்கு தெரிஞ்சிருச்சு அது. நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க 250 அடிச்ச உடனே எல்லாம் எக்ஸைட் ஆனாங்க. இன்னொரு மேட்சும் 250 அடிப்பாங்க, நான் இப்பயே சொல்லிடுறேன். இன்னொரு மேட்சும் அவங்க 280 290 அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் கிடைக்கும், அடிப்பாங்க. ஆனா இன்னும் மிச்ச 4 மேட்ச்ல மாட்டிக்குவாங்க, அதுவும் நான் சொல்லிடுறேன். ஸ்டில் நல்ல அதான். டீம் தான். பட் எனக்கு இப்போவே இயர்லி காலில் நல்ல டீம் தான். போத் சைட்ஸும் ஓகே தான். அகைன் பிச்சு வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பவுலிங் ஃபுல்லாக ஆஃப்னு சொல்ல முடியாது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ எஸ்ஆர் சைட்லேருந்து பேசாச்சு. எல்எஸ்சி சைட்ல இருந்து ஏதாவது சேஞ்சஸ் இல்லை ஏதாவது நீ எதிர்பார்க்குறியா? என்கிட்ட ஒரு சேஞ்சஸ் இருக்கு, நீ இல்ல, சொல்லு. நான் சேஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். ஆவேஷ் கானை வந்துட்டு பவர் பிளேல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ பிரின்ஸ் யாதவ ஒரு ஓவர் பவர் பிளேல கொடுத்து போட்டான்னு நினைக்கிறேன். பிரின்ஸ் யாதவ் பவர் பிளேல ஒரு ஓவர் போடல போடல. போடலையா? 3 ஓவர் அப்ப அவனை எதுவுமே ஒரு ஓவர் போட்டான். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ம். ஷர்துல் தாகூர் இந்த பக்கம் நல்லா இந்த பிச்சில் ஃபாஸ்டா போடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டா அந்த 130 130 125 தான். 111 எல்லாம் போட்டான். 111 எல்லாம் 2 3 பால் போட்டான். ம். அதே ஆவேஷ்கார் ஓடி வந்து ஸ்பீடா போட்டுக்கிட்டு இருக்கான். யாக்கர் ம். 2 3 பால் யாக்கர் போட்டான். நீ யாக்கர் போட்டாலும் எஜ்ஜு பட்டுச்சுன்னா 4 தான் போகும் இதுல. பவர் பிளேல அவன் டெத்துல நல்ல பவுலர். ஏன்னா கடைசி 2 ஓவர் நல்லா போட்டான் ஆவேஷ்கான். ம். அதுதான் சொல்றேன், அந்த சேஞ்சஸ் மட்டும் அவங்க பார்க்கணும். இல்ல பவர் பிளே பவுலர் ஒரு ஆள் அவங்க கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு பண்ணி அவங்க பவர் பிளே இல்ல இல்ல, பவுலர் பிரின்ஸே கண்டுபிடிக்கணும். நல்லா போடுறான். பிரின்ஸே சூப்பரா போட்டுருக்கான். அவனே நீ யூஸ் பண்ண. ஏன்னா இதுக்குன்னு தனியா நீ இப்போ வைபவ் வர மாதிரி பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்னு கூப்பிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்லாட் லாக் ஆகும். திரும்ப அவனை நீ எங்க யூஸ் பண்ணுவ? நல்ல ஷர்துல் தாக்கூராவே ஒரு ஃபில்லர் பவுலராகவே நீ போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தானா ஒரு லக்கு தான். ஸோ அப்படியே நீ வச்சுக்கலாம். மறுபடியும் 3 ஃபாஸ்ட் பவுலரே போதும். இதுக்கு மேல வேற யாராவது இதுக்குன்னு கொண்டு வர முடியாது. மேபி ஆல் ஃபேஸஸ்ல போடுற மாதிரி பவுலர்னா ஓகே என்ன கேட்டா. பட் பவர் அவன் பிளேன்னு அந்த சொன்னா திக்வேஷும் பவர் திகே பிளேக்கு நல்லா சூப்பரா தான் போடுறான். போடுறான். திகே சூப்பரா போடுறான். அவன் நல்லா தான் போடுறான். அதனால பிரச்சனை இல்லை. நீ இப்போ ஒரு தைரியம் வேணும் ஹெட்டுக்கு போடுறதுக்கும் எல்லாருக்கும் போடுறதுக்கு அதை கரெக்டா தைரியமா போட்டான். அதனால பிரச்சனை இல்லை. என்ன கேட்டா அவங்க ஆல் இந்தியன் அட்டாக் அவங்க இது. ம். கொஞ்சம் இதே கான்பிடன்ஸ்ல அவங்க வந்துட்டு இருக்கிற ரிசோர்ஸை கரெக்டா ஸ்ட்ராட்டஜிக்கா யூஸ் பண்ணி கொண்டு போகணும். அவ்வளவுதான், அதுதான் ம். அவங்களோட மேட்டர். ஷாபாஸ் வெளியே உட்கார வச்சிட்டாங்க. அதுதான் ஒரு இது. ஷாபாஸ் நல்ல கரெக்ட் தான், பிளேயர் அவங்க தான். தெளிவா ரெடியா இருந்தாங்க. இந்த கிரவுண்ட்ல சபாஸ் ம். அகமது இவன் அப்துல் சமாத் இந்த கிரவுண்டுக்கு நல்லா ஆ, தெரிஞ்சவன், ஆன் தி ரைஸ் அடிப்பான். அதனால கரெக்டா அவனை இறக்குனாங்க. அதுதான் அவங்க பிளேயர்ஸ் வச்சு அவங்களை அடிக்கணும், அதுதான் பிளான். சூப்பர். ஓகே. எனக்கு என்ன சேஞ்சஸ்னா, எய்டன் மார்க்ரம் வந்து ரொம்ப இன்எஃபெக்டிவா இருக்காங்க. அவன் வந்து அவன் கிட்ட இருந்து ஒரு பிளிட்ஸிங் நாக்கும் எதிர்பார்க்க முடியல. மெச்சல் மார்ஷ் மாதிரி ஒரு அந்த ஏன்னா பவர் பிளே நீ மேக்ஸிமைஸ் பண்ணணும். பவர் பிளேனா 2 ஃபீல்டர் தான் பின்னாடி இருக்க போறாங்க. சும்மா ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட் அந்த 30 தாண்டி அடிச்சாலே போதும். ஃபுல் பவர் கொடுத்து 6 அடிக்கணும் அவசியம் இல்லை. 30 தன்னாலே போதும். அவன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ பாஸ்ட் ஐபிஎல்லுமே பெருசா எந்த ஒரு ரிமார்க்கபிள் பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. அந்த பவர் பிளேவே ஸ்லோ பண்ற மாதிரி இருக்கு எனக்கு கேட்டா. போன மேட்சும் இதான் பண்ணான், இந்த மேட்சும் இதான் பண்றான். ஸோ அதனால பிரிட்ஸ்கி வந்து நல்ல பிளேயர். பிரிட்ஸ்கி SI20 ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிரிட்ஸ்கி சூப்பர் பிளேயர். பிரிட்ஸ்கியை வந்து எல்எஸ்சி ஆடான்னு நினைக்கிறேன். சூப்பர் ஜெயின்ஸுக்கு ஆடணும்னு நினைக்கிறேன் அங்க. ஏதோ ஒரு சூப்பர் ஜெயின்ஸ், தர்பன் சூப்பர் ஜெயின்ஸா. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். அதுக்கு ஆடினா பிரிட்ஸ்கி சூப்பரா ஆடுவான். நல்ல பிளேயர். ரேயான் ரிக்கில்டனும் இவனும் அந்த மாதிரி ஈக்குவல் கேப்பபிளான பிளேயர்ஸ். ஸோ அவனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட இது. ஓகே, இதுதான்.
உன்னோட ஃபைனல் ஓகே, தாட்ஸ் சொல்லு கிரிஷ். ஃபைனல் தாட்ஸ் அதுதான். எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் அவங்களோட பிக்சருக்கு அப்புறம் மாற்ற முடியாது. கொஞ்சம் பவுலிங் அட்டாக்ல என்னென்ன இது பண்ணலாம் அப்படின்றத அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு இருக்கிற இது அதுதான். வேற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா என்ன வெளியே? இருந்தாங்க, எல்லாம் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. என்சிஏல பாதி பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. உனாத்கட் இருக்காரு. உனாத்கட் எனக்கு என்னமோ உனாத்கட் ஒர்க் ஆகும்னு தோணுது. எல்லாருமே ஓ, ஸ்பீடா எஸ்ஆர்எஸ் போடுறதுக்கு. ஆனா எஸ்ஆர்எஸ் கேக்குறியா? எஸ்ஆர்ஹெச் ஆமா ஆமா. ஓ சொல்றேன். எஸ்ஆர், நான் இது நினைச்சேன் எல்எஸ்சி கேட்க ஆனா நினைச்சேன். யாருக்கு உனத்கட் இருக்கான். பதிலா கொண்டு வருவாங்கன்னு தான் தெரியல. ஹர்ஷல் யாருக்கு பதிலா பட்டேலுக்கு கொண்டு தான், வருவாங்க? ஹர்ஷல் பட்டேலுக்கு பதிலா இல்ல சிமர்ஜித்துக்கு பதிலா கொண்டு ஹர்ஷல் வருவோம். பட்டேல். கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச சிமத்துக்கு பதிலா உன்னாத்கட்டை கொண்டு வரலாம் என்ன கேட்டா. ம். அவர் கொஞ்சமாவது இந்த வேரியேஷன் போடுவாரு. போன வருஷம் நல்லா தான் பண்ணாரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. உன்னாத்கட் நல்லா லெஃப்ட் தான் பண்ணாரு. ஹேண்டர். ஆஹ் ஆமா, லெஃப்ட் ஹேண்டரு. ஒரு பேட்டிங்கும் பண்ண முடியும் அவரால். பேட்டிங் கூட விட்டுருங்க, ஹி கேன் பவுல். நல்லா தான் போடுறாரு அவர். போன இதில் நல்லா தான் போட்டாரு. அந்த சேஞ்சஸ் வேணா அவங்க பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னமோ அடுத்த மேட்ச் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. சிமர்ஜித்துக்கு பதிலாக உன்னாத்கட் ஏன்னா எடுத்து இன்னைக்கு வேஸ்ட் வருவாங்களோன்னு பண்ணிட்டாங்க, தோணுது. ஏன்னா அடிக்கிறத பார்த்து பயந்து சிமர்ஜித்துக்கு ஓவரே கொடுக்கல. ஆமா, எனக்கு தெரிஞ்சு உனாத்கட் கொண்டு வரலாம். அவர் எந்த ஓவர்ஸ்லயா போடுவாரு. ஓப்பனிங்ல ஷமியும் கமின்ஸும் ரெண்டு ஓவர் போட்டுட்டு அவங்க பவர் பிளே எல்லாம் இந்த மாதிரி அபிஷேக் சர்மா எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா பொழந்து எடுத்துருவாங்க எல்லாத்தையும். ம். அபிஷேக் சர்மா எல்லாம் சும்மா ஓடி வந்து ஸ்ட்ரைட்டா போடுற பவுலர். ஃபர்ஸ்ட் ஓவர் இல்ல இல்ல, சும்மா ஃபர்ஸ்ட் ஒரு பறக்க 3 ரன். ஆமா, 3 ரன். நீ என்னன்னா அவன் கிட்ட அவ்வளவு கிடைச்சதே போதும், நீ ஸ்டாப் பண்ணிடணும். நீ திரும்பவும் நீ அவன் கிட்ட நீ ஜெய்ஸ்வால் ஃபில் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நீ ஜெய்ஸ்வால் மாதிரி ஆளு, நரேன் மாதிரி ஆளுக்கு, அப்புறம் இங்க நிக்கலஸ் புரான் மாதிரி ஆளுக்கு, இவங்களுக்குலாம் பவர் பிளேல அபிஷேக் சர்மா மாட்டினான்னா பொழந்து எடுத்துருவாங்க. இன்னொரு ஸ்டாட்டு, அபிஷேக் சர்மா நிக்கலஸ் பூரானுக்கு 8 பால் போட்டிருக்கான். மொத்த எல்லா ஐபிஎல் 2 ஐபிஎல் சேர்த்து 8 பால்ல 5 சிக்ஸ் அடிச்சிருக்கான். அவனுக்கு யாராவது கொடுப்பாங்களா பவுலிங்? அதை யோசிக்காம கொடுக்குறாங்க. ஒரு வழி இல்லை அவங்களுக்கு. ம். இல்ல சரி, ஆஃப் ஓகே. ஸ்பின்னர் ஆப்ஷன் யாருமே இல்ல அவங்களுக்கு. வெளிய யாரா இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல இல்ல ஆஃப் இல்ல, ஸ்பின்னரும். ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன். அவ்வளவுதான், மேபி. வேற எதுவும். ஆமா, அப்துல் உனக்கட் சமாத் மட்டும்தான் இங்க ஆப்ஷன். இருந்தா அவனும் அங்க போயிட்டான். ஆமா, பெரிய ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் பெருசா யாரும் இல்ல. உனக்கட் மட்டும்தான் ஒரே சேஞ்ச் பண்ண முடியும் அவங்களால சிமர்ஜித்துக்கு. வேற ம். யாரும் பண்ண முடியாது. ஆமா ஆமா, ஸ்குவாட் ஸ்ட்ரென்த்லாம் டெப்த் கிப்த்லாம் எதுவுமே இல்லடா. நீ வேற இருக்கிற 11 12 பேருக்கு தான் ஃபுல் காசே இல்லாம தான் வந்தானுங்க. எல்லாமே ஃபுல்லா செலவு பண்ணிட்டானுங்க ரிட்டன்ஷன்ல. காசே இல்லாம தான் வந்தானுங்க. இருக்கிற காசை பூரா இஷான் கிஷான் ஷமி, இதுவே ஆளுக்கு 10 10 கோடி ஆகி போச்சு. அப்படியே அவ்வளவுதான். இதுல இருக்கிற பிளேயர்ஸ் 11 12 பேருக்கு ஃபுல்லா போட்டானுங்க. மிச்சது எல்லாமே 10 லட்சம் 10 லட்சமா லோக்கல் பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான். லெட்ஸ் ஹோப் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆனா நீ சொன்ன டேபிள் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிருக்கு. ராஜஸ்தான் மட்டும்தான் இன்னும் 2 டிஃபீட்டா இருக்காங்க. மற்ற எப்படி 7 டீம் 6 டீம். எல்எஸ்ஜி செகண்ட் பொசிஷன். ரன் ம். ரேட்ல செகண்ட் வந்துட்டாங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட்ல இருக்கு, செகண்ட் எல்எஸ்ஜி. அன்னைக்கே டிசி கூட ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். ஃப்ராங்கா சொல்ல போனோம்னா அது எல்எஸ்சி ஒரு கையில இருந்த மேட்ச், அதுல இருந்து அன்னைக்கு விட்டுட்டாங்க. கேப்டன்சி எரரால மட்டும்தான் அவங்க தோத்தாங்களே தவிர வேற எதுவும் ம். இந்த பந்தால தான் தோத்தாங்க அவங்க. கேப்டன்சியால மட்டும்தான் தோத்தாங்க. அதுதான். ஸோ பரவாயில்ல, லேர்ன் பண்ணி அடுத்த கேம் ஜெயிக்கிறாங்களே, அதுவே எனக்கு கேட்டால் பெரிய விஷயம் தான். அண்ட் பண்ட் அந்த கான்ஃபிடன்ஸோட இருக்கான். ஸோ அதுவும் நல்ல விஷயம் தான் எனக்கு கேட்டால். சரி, ஓகே. ஸோ இந்த எபிசோட் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ நாளைக்கு சதர்ன் டர்பி, சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. ஒரு செம்ம எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட், செம்ம மேட்ச். 2 ஸ்டேட், ரெண்டு ஐபிஎல் டீம்னு இல்லாமல் 2 ஸ்டேட்டோட ஒரு மான பிரச்சனை அளவுக்கு இந்த இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அகைன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப். நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ முடிச்சிட்டோம். ஆர்சிபி ஃபேன் கோகுல்லாம் வந்து ஒரு செம ஜாலியான ஒரு ரிவ்யூ இருந்தது. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் நான் லிங்க்ல கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நாளைக்கு மேட்ச் முடிச்சுட்டு இதே மாதிரி ஒரு ரிவ்யூவில் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் 2 பேர் ஜாயின் பண்ணுறேன்னு இருக்காங்க. சும்மா ஜாலியாக டிஸ்கஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆன் த வேல நம்மளோட ரீல்ஸுமே நிறையா மீம் கண்டென்ட்டோட மேடி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குமே வெயிட் பண்ணிட்டு இருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமே நம்ம பேஜோட யூஆர்எல்லையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நாங்கள் 2 பேரும் சைன் ஆஃப் பண்ணுறோம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நியர்லி 12. ஸோ இப்போ அப்லோட் பண்ணிடுவோம் ஒரு 5 to 10 minutes. ஸோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து இதில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் நைட். பாய்.